Hi 11th standard, hi 12th standard, hi everyone. 11th 12th ஃபிசிக்ஸ்க்கு ஃபைனல் மினிட் கொஷின். ஏன் சார் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் புக்கை பற்றி தெரியும். புக் பேக்னாலும் சரி புக்குன்னாலும் சரி, புக் பேக்லேயே 12th ஸ்டாண்டர்ட் எடுத்தால் 50-60 கொஷின் இருக்கும், 40 கொஷின் இருக்கும், 30 கொஷின் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல் போர்ஷன்ஸ்லேயே நம்ம டாப் 25 மார்க் அண்ட் 3 மார்க் தரப்போகிறோம். ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா எவ்வளோ எழுதலாங்க சார்? மினிமம் 5 எழுதிடலாம், மேக்ஸிமம் 5 எழுதிடலாம், இல்லைனா 4 தான். ஓகேவா? அதே மாதிரி நான் சொல்கிற 2 மார்க்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாலே 4 எழுதிடலாம். 5 எழுதுறதுங்கிறது 90% சான்ஸ் இருக்குது, நான் 4னே வச்சுக்கிறேன். 5 மார்க்கு 5மே எழுதிடலாம் நான் சொல்லிடுவேன், நான் 4னே வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். 4 5 மார்க்னா 20 மார்க்கு, 4 2 மார்க்னா 28, 4 3 மார்க் 40 மார்க்கு. 1 மார்க் இல்லாமல் 1 மார்க் புக் பேக் மட்டும் 10 வரும், உங்களுக்கு நல்லா தெரியும். 15க்கு 10 கூட வச்சுக்கோங்க, 50 மார்க்கு. அப்போ நீங்கள் 80 மார்க்கு ஃபுல் போர்ஷனில் ஆஃப்டேடியில் எடுத்துட்டிங்கன்னா பப்ளிக்கில் கன்ஃபார்ம் 95 அபோவ் தான். ஸோ பிளான் பண்ணி கரெக்டாக அடிச்சிடலாம். சரியா? 11த்துக்கும் 12த்துக்கும் படிக்கிறக்கே கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? அதான் கடைசி நிமிஷத்தில் நான் சரி போடலான்னு முடிவு பண்ணேன். கெமிஸ்ட்ரிக்கு நாளைக்கு வரும், சரிங்களா? மேக்ஸுக்கு இன்றைக்கி வந்தால் வரும், இல்லை நாளைக்கு காலையில் வரும், பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த 2 நாளில் போட்டு இன்றைக்கும் நாளைக்குள்ளே மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் போட்டுருவேன் 2 பேர்த்துக்குமே, 11th 12த்துக்கும். 5 மார்க்ஸ் டைப்ஸ் ஆஃப் எரர். 3rd ரோம் நம்பர் ஃபஸ்ட்டு ஒன். நீங்கள் தமிழ் மீடியம் இருக்குன்னு நோட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் 1.15 இந்த கொஸ்டினை படித்தே ஆகணும். யூனிட் 2ல் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ஸ்கேலார் வெக்டார், கைனமேட்டிக் ஈக்குவேஷன், இந்த 3 கொஸ்டின் படிச்சு தான் ஆகணும். 3வது யூனிட்லேயும் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் மோஷன், வெர்டிக்கல் மோஷன் ரெண்டுமே தனித்தனி கொஸ்டின் தனியாக கேட்பாங்க. ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், சென்ட்ரிபிட்டல், சென்ட்ரிஃபியூகல். யூனிட் 4ல் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் கண்டிப்பாக படித்தாகணும். இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். 4வது, அதாவது இது எல்லாமே லாங் ஆன்சர், ரோமன் நம்பர் 3, சரிங்களா? 4வது 1 கொலிஷன் டைமென்ஷன் கேசஸ் படிக்கும்போதுலாம் டெரிவேஷன் போடணும். யூனிட் 5ல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு, 8வது பேரலாக்சிஸ் தியரம், 9வது பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். யூனிட் 6ல் விடுபடு வேகம், அதாவது எஸ்கேப் ஸ்பீடு, கண்டிப்பாக அந்த டெரிவேஷன் நீங்கள் பார்க்கணும். யூனிட் 7ல் பெர்னாலஸ் தியரம், பாய்சஸ் ஈக்குவேஷன், டெர்மினல் வெலாசிட்டி, இதையாவது பாருங்கள். யூனிட் 8ல் மேயர் தொடர்பு, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்காவது பாருங்கள். யூனிட் 9ல் கைண்டிக் தியரி ஆஃப் கேசஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த ரோமன் நம்பர் 3ல். அண்ட் யூனிட் 10ல் சிம்பிள் பெண்டுலம், தனி ஊசல் அப்படிம்பாங்க. தனி ஊசலோட டைம் பீரியடு, அதிர்வெண் கண்டுபிடிக்கிறது எல்லாமே டெரிவேஷன். எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம் கண்டிப்பாக இது படிக்கணும். ஹாரிசாண்டல் ஸ்ப்ரிங், சரிங்களா? யூனிட் 11 ஓப்பன் பைப், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். அந்த பைப்போட கொஸ்டினில் ஓப்பனும் ஆர்கனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தமாகவே 20 கூட இருக்காது. இது கரெக்டாக படிச்சிங்கனாலே 5மே எனக்கு தெரிஞ்சு எழுதிடலான்னு தான் நினைக்கிறேங்க. சரிங்களா? நான் 4னே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. சரிங்களா? இதையாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. ஃபைனல் மினிட் கொஸ்டின் 3 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா யூனிட் 1ல் ரூல்ஸ் ஃபார் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், புக் பேக் 3rd ஒன். ஆனால் புக்கின்ல ரவுண்டிங் ஆஃப் ஓட ரூல்ஸ் இருக்குது, ரெண்டுமே 6 பாயிண்ட் படிச்சிருக்கணும். யூசஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் கட்டாயம் படிக்கணும். பேரல் ஆக்சஸ் மெத்தடும் கட்டாயம் படிக்கணும். புக் பேக் நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கேன், ரோம் நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கேன். யூனிட் 3 ரோமன் நம்பர் 2ல், யூனிட் 2ல் எதுவுமே கிடையாது. யூனிட் 3ல் 4, 5, 6, 11 இது எல்லாமே சின்ன சின்ன கொஸ்டின். ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன் புக்கின். யூனிட் 4ல் புக் பேக்கில் 2வது ரோம் நம்பரில் 3, 2, 3வது ரோம் நம்பரில் 1, 3 ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி மொமெண்டம் புக்கின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 5ல் 1 டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். யூனிட் 6ல் 1 கெப்லர்ஸ் லா, 3 லாவை நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 7 டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ், 2வது கொஸ்டின். 2வது ரோம் நம்பரில் 15வது ரெனால்ட்ஸ் நம்பர், அதோட முக்கியத்துவங்கள். 14, 17, 22, 25 ஸ்டோக்ஸ் லா, சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் ரிலேஷன், ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் சர்ஃபேஸ் டென்ஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். யூனிட் 8ல் ஒர்க்கிங் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். யூனிட் 10ல் லா ஆஃப் பெண்டுலம், தனி ஊசலின் விதிகள், 9வது கேள்வி அங்கேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூனிட் 11ல் எதுவுமே கிடையாது, இருக்குது. யூனிட் 10ல் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ், எக்ஸ்பிளைன்ஸ் ரெசனன்ஸ், கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஊசலில் நீங்கள் எந்த ஊசல் வேணாலும் கேட்பாங்க. அப்போ வாட் இஸ் ஆசிலேஷன், ஃப்ரீ ஆசிலேஷன் என்ன மெயின்டைன், 2 லைன் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் அதையாவது படிங்க. யூனிட் 11ல் லா ஆஃப் ஸ்ட்ரக்சரிங் கன்ஃபார்ம் 3 இருக்குது, படிச்சிரு, கண்டிப்பாக ஈஸி. 10வது கேள்வி ரோமன் நம்பர் 3ல் நிறைய பேருக்கு தெரியதில்லை. 11.1.4 கேடஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன், இதில் 3 பாயிண்டாவது படி. கேடஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் வேவ், கேடஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டேஷனரி வேவ், இதுலேயே 3 பாயிண்டாவது படி, போதும். 2 மார்க் புக் பேக். நான் புக் பேக்கில் 11th பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் சொல்லுவேன், ஒன்றுமே கிடையாது, வெறும் 10 கொஸ்டின் தான் இருக்குது. அப்படி உனக்கு டவுட்டாக இருந்தால் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி உனக்கு இருக்குது. ஸோ இல்லைன்னா டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த இம்பார்ட்டன்ட்லேயே ஓவரால் சென்டம் அடிக்கிறக்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். அதில் 2 மார்க்ஸ் இந்த லெசன்ஸில் மட்டும் கம்ப்ளீட் பண்ணு.
ஃபஸ்ட் லெசன் ஈஸியாக இருக்குமா, கம்மியாக இருக்கும். செகண்ட் லெசனில் ஒரு 10-12 கொஸ்டின் இருக்கும். 4வது கொஸ்டினில் 5 கேள்வி இருக்கும். 9வது லெசன்லேயும் ஒரு 7 கேள்வி இருக்கும். 10வது லெசன்லேயும் ஒரு 6 கேள்வி இருக்கும். 3வது லெசனில் ஒரு 4 கேள்வி இருக்குது. நியூட்டன்ஸ்லா, 1 நியூட்டன், இனர்சியா, இந்த மாதிரி ஒரு 4 கேள்வி இருக்குது. இந்த லெசன்ஸ் எல்லாமே கம்மியான லெசன். இந்த லெசன்ஸில் படித்தா 5லேருந்து 4 வரைக்கும் 2 மார்க் எழுதிடலாம். சரியா? லாலாம் நல்லா படிங்க. கெப்லர்ஸ் லா, அந்த யூனிட் 7ல் இருக்கலாம், யூனிட் 8ல் இருக்கலாம், நியூட்டன்ஸ் லா, இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த லாலாம் நல்லா பார்த்தீங்கனாலே ஒரு 2 லா வரும். சரிங்களா? சரி, இதுதான் 2 மார்க். 2 மார்க் இது ஒரு வழி தான் இருக்குது. சரிங்களா? சரி, அதை பண்ணிடுங்க. ஸோ இதை மட்டும் பண்ணிங்கனாலே 50+ மேலே எடுத்துடலாம் ஃபுல் போர்ஷனில். 12th ஃபிசிக்ஸ் வாங்க. டாப் 20 கொஷின்ஸா இல்லை 30 கொஷின்ஸா அப்படின்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இப்போது டாப் ஒரு மேக்ஸிமம் நம்ம எண்ணி பார்த்துடலாம். ஆக்சல் லைன், அச்சுக்கோடு, நடுவரை கோடு, பொட்டன்ஷியல் டு டைபோல், மின்னழுத்தத்தில் மின்னிருமுனையின் மின்னழுத்தம், வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், காஸ்லாவோட முதல் அப்ளிகேஷன், இது எல்லாமே படிச்சு தான் ஆகணும். யூனிட் 2ல் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், இன்டர்னல் டிஸ்டன்ஸ், மைக்ரோஸ்கோபிக் மாடல், பொட்டன்ஷியோமீட்டர், EMF, வீட்ஸ்டோன் சமணிச்சுற்று, அகமின் தடையை கணக்கிடுதல், மைக்ரோஸ்கோபிக் மாடல், பொட்டன்ஷியோமீட்டர், மின்னழுத்தமானியை, EMF கம்பேரிசன். யூனிட் 3ல் இன்ஃபைனைட் லாங் கண்டக்டர், பயோட் சாவர்ட்டால் 2 அப்ளிகேஷன் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். 2, 3. சைக்ளோட்ரான். யூனிட் 4ல் மின்மாற்றியோட ஒர்க்கிங், டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன், RLC தொடர் இணைப்பு சீரீஸ், அதோட டெரிவேஷன், ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். யூனிட் 5ல் மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம், தொகைப்படுத்த வடிவம், மேக்ஸ்வெல்லின் தொகைப்படுத்தப்பட்ட வடிவம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா டைப்ஸு, எமிஷன் ஸ்பெக்ட்ரா டைப்ஸு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வால்யூம். இதையாவது ஒழுக்கமாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதிலே எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னு அப்புறம் பார்க்கலாம் இருங்க. யூனிட் 6ல் மிரர் ஈக்குவேஷன், அடிச்சமன்பாடு, அதோட லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் படிக்கணும், லென்ஸ் மேக்கர்ஸ், பிசூஸு. யூனிட் 7ல் யங்ஸ் டபுள் ஸ்லிட்டு பேண்ட் வித் கண்டுபிடிக்கிறது, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், கூட்டு நுண்ணோக்கி. யூனிட் 8ல் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோட்டிக் ஈக்குவேஷன், டாவிசன் ஜெர்மர், ஃபோட்டோ எமிசிவ் செல். அடுத்த யூனிட்ஸ் 9ல் JJ தாம்சன் EYM, போர் இன் என்தாரம் புக்கின்னு, ஸ்பெக்ட்ரல் சீரியஸ் செட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ரேடியேட்டிவ் கதிரியக்க சிதைவு விதி. ஓகேங்களா? அதோட டெரிவேஷன். யூனிட் 10 ஹாஃப் ஏ ரெக்டிஃபயர், அரை அலை, முழு அலை, ரெக்டிஃபயர்கள், டிமார்கன் தீரம். ஸோ மொத்தத்தில் இதில் 3, இதில் 4, 7, 10, 10 ஒரு 12, 12 ஒரு 15. ஸோ மொத்தமாகவே பாருங்கள், எல்லா லெசன்லையுமே 2, 3 தான் கொடுத்துருக்காங்க. புக் பேக்கில் எவ்வளோ இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். 15 ஒரு ஃபஸ்ட் லெசனில் ஒரு 5, 20, 24, 27, இதிலே 30 கொஸ்டின் வந்துருச்சு. 30 படிக்கணுமாங்க சார் அப்படின்னு கேட்டால், ஸோ கட்டாயமாக நான் சொல்கிறேன், 30 அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் 5மே எழுதலாம் தான் நான் சொல்லுவேன். 4ங்கிறது ரேர் கேஸ், 5மே எழுதலாம். தயவுசெய்து இந்த ஃபைனல் மினிட் கொஸ்டினை நீங்கள் படிச்சிருங்க. ஓகேவா? ஃபுல் போர்ஷனில் நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். 3 மார்க்கில் பாருங்கள். யூனிட் 1ல் ரோமன் நம்பர் 2ல் 3, ரோமன் நம்பர் 3ல் 6, 10, 17, 18, 20 அந்த ஒப்டைன் காஸ்லா ஃப்ரம் கூலும்ஸ்லா, கெப்பாசிட்டர் சீரியஸ் அண்ட் பேரல் பெட் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், இதை தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 2ல் 3. யூனிட் 5லையும் பாருங்கள் ஒரு 3. ஃபஸ்ட்டு இது 2ஐயும் முடிங்க. சரிங்களா? யூனிட் 4ல் பாருங்கள் 3 தான் கொடுத்துருக்கேன். 10, 16, 7. அதே மாதிரி ரோமன் நம்பர் 3ல் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ACODC புக்கின். யூனிட் 3ல் பாருங்கள் கேவனோமீட்ரு அம்மீட்டராக மாற்றுறது, கேவனோமீட்ரு வோல்ட்மீட்டராக மாற்றுறது, 14, 15 புக் பேக்கில். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட் புக்கின்ல. ரோமன் நம்பர் 2ல் 9th ஒன் ஃபெரோ, டயா, பேரா அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ மொத்தத்தில் ஃபஸ்ட்டு வால்யூம் 3 மார்க் ஒன்று அவ்வளோ கிடையாது. ஒரு மொத்தமாகவே ஒரு 15 3 மார்க்ஸ் இருக்கும். யூனிட் 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2, 4, 8, 11. இது வந்து ரோமன் நம்பர் 2ல் கண்டிஷன் ஆல்சோ. இதில் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் என முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, கிரிட்டிக்கல் ஆங்கிள் போன வாட்டியே மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாரும். கண்டிஷன்ஸும் சேர்த்து படிக்கணும். யூனிட் 7 17, 20, 31, 30, 32, 37. இது ப்ரூஸ்டர்லாம் வந்துட்டு ப்ரூஃபோட டயக்ராமோட படிக்கணும். ஆக்சுவலாக இது எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாமே 3 பாயிண்ட் இருக்க கொஸ்டின். இது எல்லாமே மிட்டம் படிச்சிட்டிங்க. யூனிட் 8ல் கட்டாயமாக 4 கொஸ்டின் தான் இருக்குது, 4மே படிச்சிருங்க. ரோமன் நம்பர் 3ல் டி ப்ரோக்லே வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ். யூனிட் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சார் இவ்வளோ இருக்குது. ரோமன் நம்பர் 3ல் ஆல்ஃபா டிகே ப்ராசஸ், 11 நியூட்ரினோ ப்ராப்பர்ட்டி, கேத்தோட் ரே ப்ராப்பர்ட்டி, போர் பாஸ்லேட்ஸ், போர் லிமிட்டேஷன், இதெல்லாம் 3 பாயிண்ட் தான். 24, 25 ஹாஃப் லைஃப் பீரியட், அரைவாழ்வு காலம் என்றால் என்ன, அதோட எக்ஸ்பிரஷன், சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். மீன் லைஃப்னா என்ன, அதோட எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் யூனிட் 10 பாருங்கள். ரோமன் நம்பர் 2ல் 7, 19, 25 முழு அலை, அரை அலை, அதாவது ஹாஃப் வேவ், ஃபுல் வேவை வேவ் ஃபார்ம் சர்க்யூட் டயக்ராம் வரைய சொல்லுவாங்க. அதனால தான் 19, 25 அப்ளிகேஷன் ஆஃப் ரேடார், அப்ளிகேஷன் ஆஃப் LED, அதுதான். அப்போது ஒரு 4 பாயிண்ட்டு. ரோமன் நம்பர் 3ல் 9, 16, 17 எஃப்எம்மோட
அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜ் அதுதான் டி மார்கன் இதெல்லாம் தான் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் ஜெனர் டயோடோட அப்ளிகேஷனும் சேர்த்து பாருங்கள். ஜெனர் டயோடனா என்ன, அதோட அப்ளிகேஷன் கன்ஃபார்மாக ஜெனர் டயோடோடது பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தத்தில் 3 மார்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸிங்க. நான் சொல்கிற 3 மார்க் எல்லா லெசன்லையுமே நீங்கள் கவர் பண்ணி படிக்கல மாட்டீங்க. சார் யூனிட் 11 வேணாமாங்க சார். இப்போதைக்கு லாஸ்ட் மினிட் கொஸ்டினில் யூனிட் 11 வேண்டாம், அதனால் பிரயோஜனம் இல்லை. 2 மார்க் என்ன சார் நாங்கள் பண்ணுறது? 2 மார்க்குக்கு நான் இங்கே எழுதுகிறேன். 2 மார்க்குக்கு யூனிட்டு எந்தெந்த யூனிட் நல்லா படிக்க முடியும் உங்களால்? ஃபஸ்ட் யூனிட் நல்லா படிச்சிருப்பீங்க எல்லாருமே, செகண்ட் யூனிட் நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா படித்து தான் ஆகணும். 5th யூனிட் 8th யூனிட் இந்த லெசன்ஸில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டுட்டேன் 12th. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் இருக்க 2 மார்க்ஸ் படித்தாலே ஒரு 4 2 மார்க் கன்ஃபார்ம். அது போக எனி 2 லெசன்ஸை கவர் பண்ணினா எனி 2 லெசன்ஸை கவர் பண்ணிடலாம். இல்லைனா எல்லா லாவும் ஒரு 15 லா இருக்குது சொல்லிட்டா லைன் நான் நோட் பண்ணிக்கிறியா? காஸ் லா, கூலும்ஸ் லா, ரெண்டாவது ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா, ஜூல்ஸ் லா, சீபக், பெல்டியர், தாம்சன். யூனிட் 2 முடிஞ்சா யூனிட் 3ல் பயாட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் 1 ஆம்பியர், அவ்வளோதான். கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அடுத்தது யூனிட் 4 ஃபாரடே லா, லென்ஸ் லா, இதெல்லாம் நல்லா படிச்சுக்க. அடுத்தது ஃப்ளெமிங்ஸில் ரைட் ஹேண்ட் ரூலும் பார்த்துக்கோ யூனிட் 4ல். யூனிட் 5ல் எதுவுமே கிடையாது, அவ்வளோலாம் கிடையாது. யூனிட் 6ல் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஸ்னெல்ஸ் லா. யூனிட் 7ல் லா ஹைஜன்ஸ் பிரின்சிபல் மாலூஸ் லா. அடுத்து யூனிட் 8ல் அந்த அளவுக்கு லாலாம் கிடையாது, டி ப்ரோக்கில் ஹைப்போதசிஸ் மட்டும்தான் இருக்குது. யூனிட் 9ல் கியூரி மட்டும் இருக்குது. யூனிட் 10லேயும் அவ்வளோ கிடையாது. ஸோ அதனால் நான் இப்போ சொன்ன லா இல்லாமல் ஃபஸ்ட்டு வால்யூமில் தான் அதிகம். இந்த லாலாம் கவர் பண்ணிட்டீங்கனாலே கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் 2 லா வரும். இல்லைனா எனி 2 லெசன்ஸை நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க. இது போக எனி 2 லெசன்ஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 4 இல்லைனா ஒரு 6th லெசன் வேணாம், 9th லெசன் ஆர் 10th லெசன், இதில் எனி 2 ஓகேவா? எனி 2 லெசன்ஸ் இன் 3 4 9 10 ஓகேவா? இது ஃபுல், அதாவது ஃபுல்னால் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தது எல்லாம் சேர்த்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தது ஓகேவா? இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா 2 மார்க் எடுக்கலாம். எனிவே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு எப்படி படிக்கணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல 2 நாளில் எதுவும் பெருசாக படிச்சிட முடியும். இதில் எதை கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆல்ரெடி படித்ததெல்லாம் வேணாம், படிக்காத ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த கொஷின்ஸில் படிக்காத ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், உட்காந்து படிங்க. 11th ஸ்டாண்டர்ட் அப்படி தான், சுத்தமாக படிக்கலான்னு விட்டுறாத. முக்கியமாக அந்த 11th 10th லெசன்லாம் தொட்டிருக்கவே மாட்டேன். முடிஞ்சால் அதில் 2 கொஷின் படித்து வை, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 3 மார்க்லேயும் ஒரு 5 6 கொஷின் லாஸ்ட்டில் 3 லெசன்ஸில் படித்து வை. கன்ஃபார்மாக அந்த டைமில் உதவும் ரிவிஷன் பண்ணுறது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நைட்டே மேக்ஸுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நாளைக்கு வரும். தேங்க்யூ.